மாவட்டத்துக்கு இந்த வட்டத்துக்கு வேணுமேனு அவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இளைஞர்களும் தனித்துவமாக அந்தந்த பகுதியிலே நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டும். காவிரியில் வெள்ளம் போய் தண்ணி வீணா போகுது, கடல்ல சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு திட்டமும் இல்லை. பச்சை தண்ணியை சேர்த்து வைக்க திட்டம் இல்லை, பாட்டில் அடைச்சி விற்கிறதுக்கு புத்தி வேலை. இது விளங்கு வந்தது, இது கொள்கையா, இது பற்றா, இது நினைச்சு பாருங்க. நெல் மூடையெல்லாம் மழையில் நினைது, அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு திட்டமும் இல்லை. ஆனாலும் பேசுகிறேன், எங்களை விட இனிப்பா பசப்பா இலவசத்தை கொடுத்து இதுக்கு ஏமாந்து இப்போ ஒருத்தர் வந்து அறிவிக்கிறார், நாங்கள் வந்து வீடு கட்டி கொடுப்போம், ஆண்கள்லாம் இலவசமாக பேருந்தில் பயணம் பண்ணலாம். எப்படா அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்துக்கு அதையும் நம்புகிறோமே. 60-79 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் எல்லாத்தையும் நம்பித்தான் இந்த கதியில் வந்திருக்கிறேன். அதுக்கு மேலே விழித்து கொள்ள வேண்டியது தமிழர்களுடைய நிலைப்பாடு, விழிக்காமல் வைத்துக் கொள்ள வேண்டியது அவர்களுடைய எண்ணம். அதுக்காக அடிமையாகிவிடக் கூடாது என்ற காரணத்தினாலே ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கிறாள் பெண்மகள். இந்த வேள்விமலை சாரலிலே புஞ்சையும் நஞ்சையும் பொங்கி ததும்பி வாழ்ந்த இந்த நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் தந்தன்னானா 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 புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் எங்கு மாறவில்லை. இந்த பாரதத்தில் கோத்து சண்டை தீரவில்லை. நீதிக்கொரு கட்சி உண்டு, சாதிக்கொரு சங்கம் உண்டு, இது சொல்ல மட்டும் யாருமில்லை. நிம்மதிய வாழ ஒரு நாடும் இல்லை. எண்ணுகிற பொழுது எவ்வளவு சிக்கல்ல வாழ்றோம் தெரியுமா? நீங்க நம்ம வாழ்க்கை என்ன தீர்மானத்தில் போய்கிட்டு இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியல. குடிக்கிறவங்கெல்லாம் தப்பு பண்ற எல்லாருமே அந்த தவறுக்கு நியாயம் கற்பிக்கிறோம். பார்த்துருக்கீங்களா? ஏன்டா அந்த மாதிரி பிள்ளைய போட்டு அடிக்கிற, அவன் வாய் சரியில்லை, வாய் சரி. ஏன்டா அவன் மனைவியை திட்டுற, அவன் போக்கு சரியில்லை. ஆமாம், ஏன்டா அப்படி குடிச்சு தொலைகிற, மனது சரியில்லைன்னு. மனது சரியில்லைன்னு குடிச்சு குடிச்சு மனதை சரியில்லாமல் ஆக்கி உறுப்புகள்லாம் கெட்டு கேட்குறாங்களா? வருஷத்தில் 2 நாள் போட்டுறாங்களே, 2 நாள் 3 நாள் படுத்துறாங்க. வாங்கினவன் தேதி கொடுத்தவன் தெருவில் தெரியணும்.
நினைக்கிறீங்க சாட போயிற மாதிரி இருக்கும். நேரத்தான் பேசுறேன் சாட அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தவறு பண்ற எல்லாரும் அதுக்கு ஒரு நியாயங்க. ஒருத்தர் குடிக்கிறதுக்காக போய் மதுபான கடையில ஒரு போத்தலை வாங்கிட்டு போய் உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்த உடனே வாங்க தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் உயர்திரு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கருணாஸ் அவர்கள் அண்ணன் சார்பாக இங்கு நாரதராக வீட்டிற்கும் அருமை என்னார் கவிராஜ் அண்ணார் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அன்னார் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கு நன்றி உளமார்ந்த வணக்கம். பார்க்க கூப்பிட்டாரா? நான் தூங்கிட்டேன், காலையில் வந்து பார்க்குறேன்னு சொல்லியாச்சு. சரி, நல்லது. அண்ணனுக்கு நன்றி நன்றி நன்றி. அப்படி குடிக்கிறவங்க எல்லாரும் தப்பு பண்ணுற போது தப்புக்கான நியாயத்தை தவறுனா தவறை ஏற்றுக்கிற மனசு இல்லைங்க. நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன் கேட்குறாங்க. நம்ம கேட்குறாங்களா? எவன் கேட்குறேன்? வீட்டில் கேட்குறேன். என்ன உலகத்தில் இல்லாத தப்பு பண்ணிவிட்டேன் எங்களை பேர் குற்றம் சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? கேட்குறாங்களா? உலகத்தில் இல்லாத தப்பு நான் என்ன பண்ணேன்? நம்ம உலகத்தில் இல்லாத தப்புன்னு ஒன்று இருக்கா? குடிக்க போனவர் ஒரு போத்தலை வாங்கி வச்சுட்டு உட்காந்து 3 குவளையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்தார். 3 குவளையை வச்சுட்டு உட்கார்ந்து அதுல 3 பங்கா ஊத்தி தண்ணியை ஊத்தி குடிக்க போற நேரத்துல அந்த கொண்டாந்து வாங்கி கொடுத்தாருல ஒருத்தர். அவர் கேட்கிறாரு, என்னன்னு நீங்க ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கீங்க 3 குவளையில ஊத்துறீங்களேன்னு கேட்க. அவர் சொன்னாரு, நாங்க எப்போதும் 3 பேர் ஒன்னாவே குடிக்கிற வழக்கம். நாங்க அண்ணன் தம்பி 3 பேரு. எங்க அண்ணன் மூத்தவர் காரைக்குடியில இருக்காரு. ஆமா, நட அண்ணன் தூத்துக்குடியில இருக்காரு. நான் பரமக்குடியில இருக்கிறேன். 3 பேருமா ஒன்னாவே குடிச்சு பழக்கம். இன்னைக்கு 2 பேரும் அவங்களும் வேற வேற ஊர்ல இருக்காங்க. அதனால நான் அவர் யாபகமா அவங்க 2 பேர் யாபகமா குடிக்கிறேன்னாரு அவரு. இதெல்லாம் குடிக்கிறதுக்கு இப்படி ஒரு நியாயமாடா? ஊரை பாருங்க, எல்லாம் குடி ஊரு தான். ஆமா ஆமா, குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 2 மாசம் கழிச்சு திரும்ப அதே கடைக்கு வந்து அதே ஒரு போத்தலை வாங்கிட்டு 2 கோவலையை வச்சு ஊத்துனாரு. இப்ப வாங்கி கொடுத்தவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. 3 கோவலை வச்சு ஊத்துவாரு, ஒரு கோவலை இல்லையே. 3 பேர் அண்ணன் தம்பியில யாரும் செத்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஒருத்தர் இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சு வந்து கேக்குறா, என்னன்னு எப்போது 3 கோவலை வைப்பீங்களா, இன்னைக்கு 2 தானே வச்சிருக்கீங்க, என்னாச்சு ஒரு ஆளுக்கு உங்க அண்ணன் எதுவும் அப்படின்னு கேட்டார். யோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம். ஏன் அப்புறம் 2 வச்சிருக்கீங்க, இன்னொன்னு இல்லாம இருக்கு? அவங்க 2 பேருக்கு 2 வச்சிருக்கேன், எனக்கு மட்டும் வைக்கல. ஏன் நீங்க வச்சுக்கல? நான் குடிக்கிறத நிறுத்தி 2 மாசம் ஆச்சுன்னாரு. ஆமா, 2 மாசமா நான் குடிக்கிறது இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த 2? எங்க அண்ணன் யாபகமா குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நானா நல்ல மனுஷன் என்னைய மாதிரி எப்படி விளங்குமா? நீங்க சொல்லுங்க பாப்போம். இத நல்ல காரியத்துக்கு சொன்னா பரவாயில்ல. அவர் இருந்தாரு, ஒரு 100 மரக்கன்று நட்டாரு. இன்னைக்கு அவர் இல்ல, அவர் செய்த பணியை நான் ஒரு 500 மரக்கன்றா நடுறேன் அப்படின்னு சொன்னா அது நல்ல பயன் தரும். இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. மரக்கன்று தானே வேணும். மழை இல்லை என்றால் மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் ஆறு இல்லை, ஆறு இல்லை என்றால் சோறு இல்லை, சோறு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை என்ற யதார்த்தத்தை உணராமல் உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. ஆனால் இங்க விவசாயி சாகிறத கண்டு ரசிக்குது. வேளாண்மை இடங்கள் எல்லாம் விளைநிலங்களாக மாறி போய்கிட்டே இருக்கு. எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதை, எவ்வளவு பெரிய பயங்கரமான போக்கு என்பதை நாளைய சமுதாயமான இளைஞர்களை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கி கொண்டே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். ஆகினாலே வள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கின்றால் முருகனை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு அந்த நாளை இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணீர் கண்ணீர். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து சின்ன கண்ணு ரெண்டும் என்னை கண்டாட வண்ண வண்ண கண்ண
கொடுத்து உன் மனசில் இடம் பிடித்தேன் கட்டுத்தந்த வித்தை எல்லாம் கட்டத்து மகனே கண்ணே பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ மலரோடு சென்றல் வந்து விளையாடி செல்லும் போது தென்றல் வந்து விளையாடி செல்லும் போது மனதோடு ஆசை வந்து ஓடி வந்தேனம்மா வரலாமா நீ வந்தால் என்ன பக்கம் இனிமேலும் என்ன வெட்கம் உள் கூந்தல் கட்டி உடல் கட்டி தாய்தாளவாம் என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கற்று தந்த வித்தை எல்லாம் கட்டட்டு மகனே கண்ணே கற்று தந்த வித்தை எல்லாம் கற்றட்டு மகனே கண்ணே என் மனச பறி கொடுத்து ஆண்டவன் படைப்புல நன்றி நன்றி ஆண்டவன் ரொம்ப நல்லாச்சுல ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இல்லையா சில பேருக்கு 5 அறிவு சில பேருக்கு 4 அறிவு விலங்குகளுக்கு இருக்கிற பண்பாடு கூட மனிதருக்கு இல்லை ஐயா என்ன செய்ய எரியிற வீட்டுல புடுங்குனது லாபம்னு நினைக்கிறேன் எரியிற வீட்டுல புடுங்குனது லாபம் இன்னைக்கெல்லாம் வாகனம் பழுதுபட்டு நின்றுச்சுன்னு வச்சுங்க வாகனம் பழுதுபட்டோ இல்ல விபத்துக்குள்ள நின்றுச்சுன்னா அதுல இருந்து புடுங்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கேன் பாத்திருக்கீங்களா கண்டிப்பா என்ன சிரிக்கிறீங்களே ஆஹா நான் யதார்த்தமா சொல்லிட்டேன் ஏதோ உங்களுக்கு தச்சுக்கிச்சு இப்படி தயா நான் பொதுவாக தான் பேசுறேன் நான் பொறுப்பு இல்லை நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து போடலாம் அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல நடக்குதா இல்லையா நாட்டில் நான் அதைத்தான் சொல்றேன் ஏதோ அனுபவப்பட்டிருப்பிய அவ்வளோ இருக்கு வாழ்க்கை அனுபவம் தானே பாடம் அதை தெரியுது நீ சிரிக்கும் போது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழக்கூடாது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நீங்க பாருங்க சுறுசுறுப்பே இல்லை காலையில் சுக்கு மாலையில் கடுக்காய் காலையில் சுக்கு காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் விருத்தனும் பாலனாமை சுக்கு இருக்கு பாருங்க சுக்கு சாறு சுக்கு காப்பி அதை விடுங்கடா அதுலயே நிக்காம ஏன்டா போட்டு படுத்துறீங்க நீங்க செஞ்ச தவிர நீங்களே காட்டிக்கிட்டு நான் யதார்த்தமா தான் சொன்னேன் ஏன் இந்த மாதிரி பண்றீங்களே சுக்கு காப்பில நில்லுங்க சுக்கு நமக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும் அது மட்டும் இல்ல உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது சித்த மருத்துவத்துல சுக்கு மிளகு திப்பிலி இது 3 இருந்தா திரிகடுகம்னு பேரு வீட்டுல மருத்துவத்தை அஞ்சரை பொட்டிகளை வச்சிருந்தேன் நம்ம ஆளு விதை நெல்ல அடுக்கு பானையில வச்சிருந்தாங்க இன்னைக்கு எங்க இருக்கு விதை நெல்லும் இல்ல மருத்துவமும் இல்ல நம்ம சித்த மருத்துவம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டான் கொரோனா வந்துச்சு கொரோனா காலத்துல என்ன பண்ணா போய் ஊசி மாத்திரை மருந்தா போட்டான் வேப்பங்குலையும் கசாய அந்த கபசுர குடிநீர் என்னென்னமோ அதைத்தான் கொடுத்தான் மஞ்சளை தெளிச்சான் தெளிச்சோம்ல அப்ப சித்த மருத்துவத்துக்கு எவ்வளவு மகத்துவம் தமிழகத்துக்குன்னு ஒரு தன் மாண்பு இருக்கு அது சித்த மருத்துவத்துக்கு பெரிய மகத்துவம் இருக்கு எல்லா மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு என்ன அறிவு சிறந்தவர்கள் சிந்திச்சு பாருங்க இருக்கா இல்லையா ஏன் அதுக்கு பெருமை இல்லை ஏன் அதை உயர்த்தி பிடிக்கல ஏன்னா அதுல கமிஷன் வாங்க முடியாது அதானே எதார்த்தம் நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அதுதான் நடக்கும் வேற என்ன செய்ய முடியும் உங்களால வேற என்ன செய்ய முடியும் உங்களால நல்லதை கொடுத்துட்டா போற்ற போறோம் அதானே உண்மை யதார்த்தத்தை ஒத்துக்கிற வாழ்க்கை மனம் பக்குவம் இல்லாதனாலதான் நீங்க ஒரு வீட்டுல ஒரு புருஷனும் பொண்டாட்டி கணவனும் மனைவியும் ஒரு பெரிய முதலாளிகிட்ட வேலை பார்க்கறாங்க புது வருஷம் பிறந்தா நாள் காட்டி கொடுப்பால இப்ப புது வருஷம் பிறந்துருச்சு ஆமா நாள் காட்டி வாங்கினீங்களா நாள் காட்டினா என்ன காலண்டர் நாள் காட்டினா தெரியாது காலண்டர்னா தெரியும் நமக்கு எப்படி படிச்சிருக்கோம் பாருங்க தமிழ் வளர்த்த தமிழ்நாட்டுல தாய்மொழி தமிழ் நாமெல்லாம் தமிழர்கள் வந்தேன் பூரா தமிழன்னு தன்னை ஜாதியை தன்னை இனத்தை மறைச்சிக்கிட்டு தமிழன்னு உள்ள புகுந்துட்டான் கேட்டா யார் தமிழர் கேள்வி என்னத்தை சொல்றது ஆனாலும் பாருங்க இப்ப அப்படி நாள் காட்டி ஒன்று கொடுத்தோன்னே நாள் காட்டியை வாங்கிட்டு வந்து சுவத்துல ஆணி அடிச்சு மாட்டலாம்னு ஆணியை கையில் எடுத்துக்கிட்டு சுத்தியில மனைவி எடுத்தாரு சொன்னா அந்த அம்மா சுத்தியில எடுத்து கொடுத்தான் இப்படி சுவத்துல ஆணியை வச்சுட்டு சுத்தியில ஓங்கினார்ல ஆணி தலைகீழா இருக்கு தலைகீழா இருந்தா என்ன செய்யணும் திருப்பி வச்சு அடிக்கணும் ஆனா அவன் சொன்னான் பாருங்க ஆணியை பார்த்து என்ன ஆணி தயார் பண்ணிருக்காங்க கொண்ட வைக்க வேண்டிய இடத்துல கூறு வச்சிருக்காங்க கூறு வைக்க வேண்டிய இடத்துல கொண்ட வச்சிருக்காங்க கூறு கட்ட வயலுக்கு என்ன ஆமா ஆணி தயார் பண்ணது சரியில்லைன்னு இவன் குத்தம் சொல்றேன் உடனே அந்த மனைவி இருப்பால மனைவி மந்திரி மாதிரி அந்த அம்மா வந்து சொன்னா ஐயோ அப்படிலாம் நினைக்காத ஆணி சரியாத்தான் தயார் பண்ணிருக்காங்க கூறு இந்த பக்கமா இருக்குல்ல இந்த ஆணி இந்த சவத்துல அடிக்கப்படாது கொண்டுகிட்டு வா அந்த சவத்துல அடிக்கணும்னாலாம் அந்த அம்மா
2 பேருக்கு அறிவு எவ்வளவு சொல்றது? இப்படி இருந்தா நம்ம எப்படி வாழ்க்கை நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த அறிவு தெளிவு பெறணும்னா கல்வி மிக முக்கியம். கல்வியா இருக்கணும். வரலாற்றில் படிச்சதெல்லாம் இன்னைக்கு இல்லாம போச்சு. ஆனா அரசாங்க பேருந்துகள்லாம் தமிழ்நாடுங்கிற வார்த்தையை தூக்கியாச்சு. தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு இருந்துச்சு, தமிழ்நாட்டை காண என்னென்னலாம் இனி காணாம போகுமோ நமக்கு தெரியல. ஆனாலும் ஒரு கூட்டம் சரின்னு பேச இருக்குது. நாட்டில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் தெரியல. பள்ளிக்கூட பாடப்புத்தகத்தில் தமிழ் இல்லை. 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு. நான் 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சுன்னு பதிவு பண்ணோன்னு ஒருத்தர் தொடர்பு கொண்டு கேட்குறாரு, உங்களுக்கு தெரியுமா 207 பள்ளிக்கூடம் ஏன் சும்மா சொல்றியான்னாரு. எடுத்துட்டேன் தரவுகள் எல்லாம். தரவுகள் எந்த ஊரில், எந்த மாவட்டத்தில், எந்த தாலுகாவில் பள்ளிக்கூடம் மூடப்பட்டிருக்குன்னு பார்த்தா ஆவடி அறிவியல் தாலுகாவில் 2 பள்ளிக்கூடம் மூடிருக்கு. யாருக்கு தெரியும்? அல்ல. அப்போ எவ்வளோ பெரிய சிக்கலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன் மூடணும்? நாளைய தலைமுறை படிப்பதற்கு கற்கை நன்றே பிச்சை புகணும் கற்கை நன்றே என்று வாழ்ந்த காலங்கள் போய் இன்னைக்கு சரி நமக்கு என்னத்துக்கு பெரிய பொல்லாப்பு. அதனால காலதாமதம் காரியத்திற்கு கேடு, காலத்தை நடவாதவன் கோணமடைந்து குரங்குக்கு ஒப்பாவான் என்று அப்பு சொல்லியிருக்கிறார் என்ற காரணத்தினால 5:30 வை பாப்போம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம், ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம், ஒண்ணுக்குள் ஒன்னாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை. தாளாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து